ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சிரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மலி தாலுக்கா கண்டிகை என்ற வில்லேஜ். இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸு, கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸு, ரொம்ப தேங்க்யூ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு 20க்கு 36 வீட்டோட சைஸு. ஆல்ரெடி அந்த வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு போர்ட்டிகோ, ஒரு போர்ட்டிகோலே ஸ்டெப்ஸ் வரும். ஹாலில் பார்த்தீங்கன்னா 4க்கு 3 2 ஜன்னல், கிழக்கு பார்த்த வீடு, பேக் சைடு வாசலும் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா புரியும். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் பார்க்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரூம்ஸ்லாம் பிரித்து நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து 7 அடி மட்டும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல் லே பண்ண ஆரம்பிப்போம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து காதர் மாதிரி வச்சு ஜல்லி போட்டுக்கிறேன், நீங்கள் 7 அடி மட்டும் லே பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா நான் வந்து ஜல்லி போட்டுக்கிறேன்னு சொன்னார். சரி ஓகே, அது மாதிரி பண்ணி தரேங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ லே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் சைடில் பலகை அணைச்சிட்டு ஜல்லி போடுற மாதிரி இது மாதிரியும் பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துக்கும் பிரிக்ஸுக்கும் ஜாயிண்ட் ஏர் கிராக்லாம் வரவே வராது. இது வந்து ஒரு மெத்தடு. இதிலே பார்த்தீங்கன்னா 7 அடி பாக்ஸ் வச்சு ஜல்லி போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி டைப்பில் பண்ணோம்னா கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் தட்டிட்டு காலை மட்டும் பூசிட்டோம்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லுக்காக இருக்கும். அது மாதிரி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பூசுகிறாரா, வெளியே பூசுகிறாரா, இல்லை பட்டை மட்டும் கட்டிட்டு பாயிண்டிங் பார்த்துட்டு டேரெக்டாக பெயிண்ட் அடிக்கிறாரா, அதெல்லாம் எதுவும் டீட்டெயில் இது வரையும் தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் எப்படி பண்ணாலுமே அவுட்டரில் காலம் கண்டிப்பாக பூசணும். அதே மாதிரி பாயிண்டிங் பண்ணிவிட்டு பேஸ் வந்து கண்டிப்பாக பூசணுங்க. இந்த மாதிரி இருக்குது இல்லையா, பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவர் போட்டிருக்க பேஸ்லேருந்து ஒரு 3 அங்குலம் ஏற்றி நம்ம கல்லில் ஏற்றி கண்டிப்பாக பூசணுங்க. பூசினா தான் நம்மளுக்கு வந்து வீடு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், வீடும் சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த பூச்சி கீச்சி எதுவும் உள்ளே வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணால் தான். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஃப்ரண்ட் பொசிஷனு. இது இப்போ நம்ம ரிக்ஸ் அடிக்க வச்சு போர்ட்டிக்கோ. இப்போ இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டெப்ஸ் வர மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், சார் நான் ஒரு இடத்துல பிரிக்ஸ் வாங்கியிருந்தேன் சார், அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது சார், உங்களுது வேறு ஒரு கலரில் இருக்குது, இதால் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அது பிளாக் ஷேடில் இருக்குன்னா அது பிளாக் ஆஷ்னு ஒன்று வருது, உத்திரமேலூர்லேருந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரிலேருந்து வரும். அந்த மாதிரி ஆஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அது பிளாக் ஷேடில் இருக்கும். நம்ம வந்து ஒயிட் ஆஷ் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்மளது ஒயிட் ஷேடில் இருக்கும். ரெண்டும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பிளாக் ஆஷ் வந்து கொஞ்சம் ஒயிட் ஆஷை விட அந்த கெட்டித்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கம்மி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பொறன்னு இருக்குன்ட்டு சொல்லியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டி க்யூரிங் இல்லைன்னா கண்டிப்பாக கல் அது மாதிரி பொறன்னு தான் இருக்கும், எட்ஜஸ்லாம் உடையும், உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் இருக்காது. அதனால் வந்து கம்பல்சரி தொட்டி க்யூரிங் பண்ணுறாங்களான்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் உத்திரமேலூரில் ஒரு சைட்டில் கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கல் எங்கே வாங்கினாரு தெரியல, அவர் வாங்கி ஒரு 7 அடி மட்டும் யூஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கல் சரியில்லைன்ட்டு நம்மக்கிட்ட வந்து திரும்பவும் அது வந்து ஒரு 14 அடி ஹைட்டு ஒரு ஷெட் ஒர்க்கு, திரும்பவும் 7 அடிக்கு நம்மக்கிட்ட வாங்கி போட்டார். அவங்க 8 இன்ச்சு கல் ஃபுல்லாகவே கீழே 7 அடி மட்டும் பூசிட்டு அதுக்கு மேலே இருக்குது நம்மளது பூசாமல் பாயிண்டிங் ஒர்க் பண்ணாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்களா, தரமாக இருக்கா, வாங்கலாமா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். தொட்டிக்கு வரையும் கண்டிப்பாக பண்ணலைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லீக்கேஜு அது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கண்டிப்பாக வரும். கல்லும் பார்த்தீங்கன்னா 4 அடிகளும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு வரும், கல் சொரன்னாலே வரும். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக பார்த்து வாங்குங்க. நீங்கள் பிரிக்ஸோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணால், நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ணும்போது எட்ஜஸ் உடையக்கூடாதுங்க. மோஸ்ட்லி எட்ஜஸ் உடையக்கூடாது. ஒரு 500 கல் ஏற்றுறாங்கன்னா அதில் ஏதோ 1 2 கல் உடையலாம், இல்லை ஒரு 5 கல் உடையலாம், அவ்வளோதான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி எட்ஜஸ் உடையுதுன்னா உங்களுக்கு வந்து கல் மேனுஃபேக்சரிங் தான் சரியில்லை
அந்த க்யூரிங் ப்ராசஸ் சரியில்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சைட்லேருந்து இந்த சைட்டுக்கு கண்டிகை சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் கல்லை ஏற்றின்னு வந்து இங்கே இறக்கி நம்ம வந்து எடுத்து நம்ம லேயிங் ஒர்க்கும் பண்ணுறோம். நீங்கள் லேயிங் ஒர்க் பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு வால் காமிக்கிறேன் பாருங்கள். எதனா ஒரு இடத்துல வாலு எட்ஜஸ் உடஞ்சி அன்ஃபினிஷிங்காக இருக்கா எதனா ஒன்று பாருங்கள். எல்லாமே நம்ம பிரிக்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எட்ஜஸ் டேமேஜ்லாம் மோஸ்ட்லி இருக்காது. அப்படியே எதனா 1, 2 எட்ஜஸ் டேமேஜ் இருந்தால் அதை கட்டிங்கில் கட் பண்ணி போட்டுருவாங்க. இல்லைனா காலம் வர இடத்துல போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு வாலில் மோஸ்ட்லி ஒரு இடம் கூட தெரியாது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் உடையாமல் கல் நல்ல குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் உங்கள் சைட்டுக்கு வரும். அது மாதிரி எங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற மேசன்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம என்ன கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு லைனுக்குமே வந்து கரெக்டாக நம்ம ப்ரஷ்ஷை போட்டு அந்த இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் கரெக்டாக கரைச்சி அந்த கேப்பில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பிரிக்ஸை கரெக்டாக லே பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். நீங்கள் நம்ம வீடியோஸ்லேயே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த சைடில் வந்து இறங்கியிருக்கும். ஒரு சில வால்லாம் இறங்காமல் இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே இறங்கியிருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஊற்றி ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஊற்றி அடுக்குவாங்க. நம்மளோட லேயிங் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒர்க்கு தான்றதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இருக்காது. இதே நீங்கள் புதுசாக நீங்கள் யாருன்னா ஒரு ஆள் வச்சு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியாக பண்ண முடியாது. ஒரு சில வால் வந்து லைட்டாக சாஞ்சிருக்கும். இல்லைனா வந்து அந்த ஃபிட் லெவல் சரியாக வைக்காம எதனா ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும். அதனால் வந்து நீங்கள் புதுசாக ஒருத்தரை வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது எதனா சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஒரு வீடுலாம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆளாக வச்சு நம்ம லேயிங் ஒர்க்கு தெரிஞ்சவங்களாம் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. அது எங்ககிட்ட கொடுக்கணும்னு இல்லை, உங்கள் ஏரியாவில் அது மாதிரி லேயிங் ஒர்க் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்ககிட்ட கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை சார் நீங்கள் அமுச்சு விடுங்க சார்னாலும் நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் அமுச்சு விடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நீங்கள் நம்ம இன்டர்லாக் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனியை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் ஏன் சார் எல்லா லைனுக்குமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பால் கேப்பில் கரைச்சி ஊற்றிட்டு அடுக்குறீங்க, சிமெண்ட் பால் ஊற்றாமல் அடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாரு. அது ஆப்ஷன் தாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கேட்குறாங்க, பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்கலனா பண்ணி கொடுக்க போகிறதில்ல. பட் ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் வால் ஏதோ பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன், இது மாதிரி சைடில் வந்து காலம்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து காதரப்பு மாதிரி வச்சு ஜல்லி போட போகிறோம். அது மாதிரி லே பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் சிமெண்ட் பால் ஊற்றாமல் லே பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு இன்றைக்கி லே பண்ணிவிட்டு மறுநாள் போயிட்டு நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட லைட்டாக ஷேக் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சைடு பாக்ஸு சைடில் காதரப்பு மாதிரி வச்சு ஜல்லி போட்டுட்டு மேலே டாப் பீம்லாம் போட்டுனா ஒன்றுமே ஷேக் ஆகாது. இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னாடி லைட் ஷேக் இருக்கும். ஆனால் நீங்கள் சிமெண்ட் பால் ஊற்றி அடிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் காலம் பாக்ஸ் வச்சு போடலனா கூட காலம் வாலில் உங்களுக்கு ஷேக்கிங் இருக்காது. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து நீங்கள் டாப் பீமும் வந்து கம்பல்சரி போடணுன்னு அவசியம் இருக்காது. டாப்லேயும் உங்களுக்கு கல் வந்து ஷேக் ஆகாது. நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 1000 கல்லுக்கு 1 மூட்டை சிமெண்ட்டு தான் அதிகபட்சமாக பிடிக்கும் கரைச்சி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா. அதுவே கம்மி தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அது நம்ம வந்து இப்போ மற்ற கல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு இது ஒரு 1000 கல்லுன்னு வச்சிங்களேன், ஒரு 15 மூட்டை சிமெண்ட்டு கட்டு வேலைக்கு ஆகுது. அவ்வளோ பண்ணும்போது நம்ம 1 மூட்டை சிமெண்ட்டில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றுனா. ஸோ சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றுறது கொஞ்சம் சேஃப் தான். அதனால் பண்ணுங்கள், பண்ணுறது தப்பு இல்லை. இது மாதிரி நீங்கள் இன்டர்லாக்கை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய வீடியோ நான் போட்டுட்ருப்பேன். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.